பணக்காரனா இருக்கிறவங்க காசு பணம் செலவு பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கிறாங்க. நம்ம கிட்டயும் பணம் காசு இருந்தா 4 பேருக்கு உதவி செய்ய மாட்டோமா? நம்மோட தேவைக்கே நம்ம போராடுறோம், இதுல எப்படி செலவு செஞ்சு நம்ம புண்ணியத்தை சேர்க்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எளிமையா புண்ணியத்தை சேர்க்கிற வழிகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு காஞ்சி பெரியவர். எல்லாராலையும் புண்ணியத்தை சேர்க்க முடியும், அது எப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பாவம் புண்ணியங்களை பத்தி பொதுவா சொல்லணும்னா, நம்மளால ஒருத்தர் சந்தோஷப்பட்டாங்கன்னா அது நம்மளுக்கு புண்ணியம், நம்மால ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா அது நமக்கு பாவம். இந்த பாவ புண்ணியங்களை வச்சுதான் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒன்னே உருவானது. பெரியவா சொன்ன புண்ணியம் சேர்க்கக்கூடிய 10 வழிகள். காலையில நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது நம்மளோட முதல் வேலை சாமி கும்பிடணும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் படுக்கையை விட்டு எழுந்திருக்கணும். எந்த ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சாலும், எந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டாலும் ஃபர்ஸ்ட் கடவுளை வணங்கிட்டு தான் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். தினமும் 1 நிமிஷமாவது பசு, புண்ணிய நதிகள், நமக்கு பிடித்த நல்லவர்கள் எல்லாரையும் மனசுல நினைச்சு வணங்கணும். ஆலயம் செல்வது சாலமும் நன்று அப்படின்னு ஔவையார் சொன்னது போல வாரத்துக்கு 1 முறையாவது கோயிலுக்கு போய் கடவுளை வணங்க வேண்டியது அவசியம். கோவிலுக்கு செல்லவும் மறக்க கூடாது, கடவுளை வணங்கவும் மறக்க கூடாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, பழகுனவங்க அப்படின்னு யார்கிட்டயுமே பகைய காட்டாம அன்போடையும் பாசத்தோடையும் நடக்க கத்துக்கணும். எல்லா உயிரினங்களையுமே மனதார நேசிக்கணும். தினமும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விலங்குக்கு மனதார உணவளிக்கணும். முக்கியமா காக்காவுக்கு சோறு வச்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றது நல்லது. ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம எதையாவது எதிர்பார்த்து செஞ்சோம்னா அதுக்கு பேரு தானம். எதையுமே எதிர்பார்க்காம செய்யறது தர்மம். அதனால தினமும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளால முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செய்யலாம். நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவரவர் குல வழக்கப்படி நெற்றியில விபூதி, குங்குமம், சந்தனம், திருமண், மஞ்சள் இந்த மாதிரி என்னென்ன உங்க வழக்கத்துல இருக்குதோ அதை மறக்காம நெற்றியில பூசிக்கொள்ளணும். இது போல செய்யறதுனால உங்களை பாக்குறவங்களுக்கு உங்க மேல நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி அன்றைய தினத்துல நாம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கணும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் யோசிக்கணும், கெட்ட விஷயமா இருந்தாலும் யோசிக்கணும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கையில நாம இனிமேல் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்மளால உணர முடியும். 10ஆவதா என்னன்னா, தூங்கும்போது தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இறைவனை பற்றிய சிந்தனையை அதிகரிக்க வேண்டும். உங்களுக்கு ரொம்பவும் இஷ்டமான தெய்வத்தோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே தூங்க போகணும். இந்த 10 விஷயங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தாலே புண்ணியங்கள் நம்மை சேரும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யும் போது பெரிய அளவுல தான தர்மங்கள் செஞ்சு புண்ணியங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 10 விஷயங்களுமே புண்ணியங்களின் அடக்கம் தான். அதனால தான தர்மங்கள் பெரிய அளவுல செய்ய முடியலையே அப்படின்னு யோசிக்காம இந்த 10 விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது எல்லா புண்ணியங்களுமே இதுல அடங்கிடும். நீங்க இது போல வாழும்போது உங்களோட வாழ்க்கைக்கான அர்த்தமும் முக்தியும் கிடைக்கும். இந்த தகவல்களை நமக்காக சொன்னது காஞ்சி மகா பெரியவர். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.